தமிழ்நாட்டில் கல்வியை தழைக்க வைக்க நடைபெறும் போராட்டமே தவிர அது அரசியலுக்கான போராட்டம் இல்லை என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டுவர துடிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழகம் சார்பாக தாம்பரம் சண்முகம் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் தலைமை உரை ஆற்றிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திணிக்க பாஜகவினர் மட்டுமே மும்முரமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். மைனாரிட்டியான ஒன்றிய பாஜக தனது அதிகாரத்தை இழக்காமல் இருக்க பீகார், ஆந்திராவுக்கு நிதியை அள்ளிக் கொடுப்பதாக விமர்சித்தார். கல்வியை தழைக்க வைக்க நடைபெறும் போராட்டமே தவிர இது மொழி போராட்டம், கட்சி போராட்டம், இன போராட்டம் இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த அரசு உங்களுடைய எதிர்காலத்தை பெற்றோர்களே, தாய்மார்களே, கல்வியாளர்களே, இந்த நாட்டில் கல்வியை தழைக்க வைப்பதற்காக போராட்டமே தவிர இது வெறும் ஒரு மொழி போராட்டம் அல்ல, இது ஒரு கட்சி போராட்டம் அல்ல, இது ஒரு இன போராட்டம் அல்ல, இது ஒரு தத்துவ போராட்டம். இது எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய போராட்டம். எனவேதான் இந்திக்கு இடமில்லை, இந்தி திணிப்பை என்றைக்கும் எதிர்ப்போம். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆதிமாறன், மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் எம் யாக்கூப், மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சாம்வேல் எபினேசர், சிபிஎம் தொகுதி செயலாளர் த கிருஷ்ணா, யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர் மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.